சொல்லுங்க. என்னங்க? எதனா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல இல்ல, செகண்ட் டைம். என்னது? இல்ல, நான் சொல்லுங்கன்னு செகண்ட் டைம் சொன்னேன்ல, அத சொன்னேன். கண்டத பேசாம கண்டென்ட்குள்ள போலாமா? ஓகே, இதெல்லாம் எனக்கு புதுசுதான். பட் உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டேன். என்னதான் நம்ம ஜாதகத்துல நட்சத்திரம் அது இதுன்னு எல்லாமே பொருந்தி வந்தாலும் நம்ம 2 பேரோட மேரேஜ் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா மனசு பொருந்தணும்ல. பட் அதை கண்டுபிடிக்க தான் எந்த ஜோசியக்காரனும் இன்னும் பிறக்கல. அதனால 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 இந்த மேரேஜ் லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லணும். எருமை. டேய், எதுக்குடா திட்ற? பின்ன தந்தது ஒரு டைலாக், அத கூட மனப்பாடம் பண்ண தெரியாதா உனக்கு? தண்டம் நீ தண்ட கர்மாதிர நீ மண்டையில மூளை ஏதாவது. இன்னும் ஒரு வாட்டி தண்டம்னு சொல்லு பாப்போம். சாரி, சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டேன். சாரி விட்டுரு. இங்க பாரு, நான் இன்னைக்கு வேணா உன் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா நேத்து வரைக்கும் உன் ஃப்ரெண்டு, அதுவும் உன்னை ஓட ஓட செருப்பால் அடிச்ச உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அத மறந்துடாத. அதானே நம்ம பிரச்சனைய. டைலாக்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணா கூட நம்மளால கப்பிள்ஸா நடிக்க முடியல. ஏண்டி, நம்ம வீட்ல தான் நம்ம 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்து லவ் பண்றோம்னு நினைச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீயாச்சும் சொல்லிருக்கலாம்ல இது செட் ஆகாதுன்னு. ஏன் நீ என்ன உன் வாயில வாழைப்பழத்தை வச்சிருந்த? நீ சொல்லிருக்கலாம்லடா. உன்னை விட்டா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு ஓகே சொல்லிட்டேன். அதுக்கு என்ன? அதே வெங்காயம் தான் இங்கேயும். மூடிட்டு வா, கப்பிள்ஸ் ஆக ட்ரை பண்ணலாம். ஓகே, அக் பண்ணுவோமா? ஆக்வர்டா இருக்குடா எனக்குண்டி. இப்போ என்னடா பண்றது? என்கிட்ட கேட்டா நான் என்னடி பண்றது? கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கலாம். முண்டோ அறிவு கிட்ட தண்டம். சொல்லிட்டே சைஸ் மூளை இருந்தா கூட நீ எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. அம்மா என்ன குறுகுறுன்னு பாக்குறான்? பாக்குறானா முறைக்கிறானா? என்ன நம்மள முறைக்கிற மாதிரி தெரியுது? முறைக்கிறான். நம்மளதான் முறைக்கிறானே. ஸ்வாதி, என்னதான் குமரன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்ப அவன் உன் புருஷனுங்க கேரக்டர் மாறும் போது கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் போதும், தலை மேல ஏறி உட்காந்துருவாங்க. பயிறு முளைக்கும் போதே உடைச்சிடும். டேய், முறைக்கிற மவனே. என்னடா முறைக்கிற? முட்டை கண்ணு ரெண்டுத்தையும் புடுங்கி ஆம்லெட் போட்டுருவேன். ஏய், நான் எங்கடி முறைச்சேன்? டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன்டி. சாரிடா. சரி, புருஷன் நீ எதுக்கு சமைக்கணும்? அதுக்கு தானே பொண்டாட்டி நான் இருக்கேன். தெய்வமே, நீ காலேஜ் டேஸ்ல கொண்டு வந்த வெளிநாட்டு வான்கோழி வேஃபில்ஸ் இன்னும் ஜீரணமாகாம என் வயித்துக்குள்ளேயே குடியிருக்கு. அதனால நீ கிச்சனுக்கு கை கழுவு மட்டும் போனா போதும். கரெக்ட் தான், எனக்கும் சமைக்க தெரியாது. ஆனா அதுக்குன்னு எத்தனை நாள் தான் நீயே சமைச்சிட்டு இருப்ப? அதனாலதான் சொல்றேன், சமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறேன்னு. முடியாது, நீ அந்த வேலைக்காரியை வச்சுப்ப. என்ன பாக்குற? நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை விட எனக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியும். உனக்கு ஆன்டி வீக்னஸ் இருக்கு. ஐயோ, இவன் என் பொண்டாட்டி ஆக போறான்னு தெரிஞ்சிருந்தா என் சீக்ரெட்ஸ்லாம் சொல்லாமலே இருந்திருக்கலாம். சரி, அதெல்லாம் விடு. கம் டு தி பாயிண்ட். இப்போ சோத்துக்கு என்ன பண்றது? சரி, ஆர்டர் போடுறேன். புருஷன் ஆனதுக்கு அப்புறம் ஆர்டர் போடுவானுங்க, அடங்கிடக்கூடாது. ரொம்ப யோசிக்காதே, ஆர்டர் போடுறேன். டேய், என்னடி? நான் இன்னைக்கு வேணா உன் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா நேத்து வரைக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதானே? இல்ல, ஒரு பெண், அதுவும் சிங்கப்பெண். எனக்கு யார் ஆர்டர் போட்டாலும் பிடிக்காது. ஓ, ஆர்டர் போட்டா பிடிக்காதா? ஆர்டர் போட்டா பிடிக்காது. ஷுவரா? ஆமா. சிக்கிட்டாடா சிங்கப்பெண். என்ன சிங்கப்பெண்ண உரிமைட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே. டேய், அகிலா தாண்டா சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுங்க ஆர்டர் போடுவானுங்க, ஒன்ஸ் விட்டுட்டா அவனுங்க மாறிடுவானுங்கன்னு. அதனால தாண்டா அப்படி பண்ணேன். ஃபுட் ஆர்டர்னு தெளிவா சொல்ல மாட்டியா நீ? ஓ அகிலா, உன்னால ஒரு சிக்கன் பீஸ் போச்சுடி.
உனக்கு எப்படி என்ன பத்தி சீக்ரெட்ஸ் தெரியுமோ அதே மாதிரி உன்னை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியுமே. என்னது? நீ ஒரு தற்கொலைன்னு. நீ என்ன அப்பப்ப அடிக்கிறல, அதுக்காக தான் இந்த ரிவெஞ்ச். நீ பாட்டு சிங்கம் மாதிரி உரிமிட்டே இரு, அதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன். டேய் ரொம்ப பசிக்குதுடா. அங்க இருந்து ஒரு பீஸ் அப்படியே த்ரோ பண்ண, நான் அப்படியே வாயாலே கேட்ச் பண்ணிக்கிறேன். சரி. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. நான் சிக்கன் தரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? மெய்டு வச்சுக்கலாம்னு சொல்லு, இப்போவே சிக்கன் தரேன். ஏண்டா நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு ஆண்டி கேக்குதாடா? ஆண்டி கொய்யால. ஏய் ஏய் இருடி, சமைக்கிறதுக்கு தான் நீ மெய்டு கேட்டா? நான் முன்ன மாதிரி இல்லடி, போடா திருந்திட்டேன்டி. சமைக்கிறதுக்கு தான் மெய்டு கேட்டேன். சத்தியமா சமைக்கிறதுக்கு தான் நீ மெய்டு கேட்டா. மச்சான் ஈவினிங் வந்து எங்க அந்த குசு? சாவு. காது ஒரே நம்பிச்சலா இருக்குப்பா. ஏய் நீ பொண்ணு தானடி? யார் சொன்னா? என்னது? சரி என்ன சொன்ன? நீ பொண்ணு தானடி? எங்கேயாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியாடி? நான் என்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கல. நீ உட்கார்ற போஸ் எப்படி தெரியுமா இருக்கு? கோபால் அண்ணன் கடை பின்னாடி காவா பிரிட்ஜ் போகுதுல, அதுல பீடி அடிக்கிறவங்க அப்படிதான் உட்கார்ந்துருப்பான். சரி நீ தலை சொரியும் போது கண்ணாடி பாத்திருக்கியா? சிம்பான்சி சொரியிற மாதிரி சொரிஞ்சிட்டு இருக்கடி. உண்மையிலே உனக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்திருந்தா மண்டையில ஓட்டையாகி அந்த மூளை ஒழுகி கீழே ஊத்தி இருக்கோண்டி. அவ்வளவு வெறித்தனமா சொல்றடி நீ. ஓவரா பேசிட்டு இருக்க. அடிச்சிடாத நில்லு. இங்க பாருமா, பசங்க கூட பழகுற 90% ஆஃப் த பொண்ணுங்க ஆம்பளை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அது நேச்சர். அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனா அதே பொண்ணு ஃப்ரெண்டா இருந்து பொண்டாட்டியா ப்ரோமோட் ஆகும்போது கொஞ்சமாச்சு பொண்ணு மாதிரி மாறணும்ல, அட்லீஸ்ட் நடிக்கணும்லடி. நான் எதுக்காக மாறணும்? நான் எதுக்காக நடிக்கணும்? எனக்காக தான்டி. உனக்காகவா? எதுக்கு? ஏன்னா நான் உன் புருஷன்டி. என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும் நீ ஒரு வாட்டி கூட யோசிக்க மாட்டியா? நான் எதுக்குடா உன்னை இம்ப்ரெஸ் பண்ணோம்? அன்னைக்கு அப்படிதான் நீ சாப்பிடும்போது ஒரு 10 செகண்ட் உன்னை ரொமான்டிக்கா பார்க்கலாமேன்னு வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்ததுக்கு நீ என்ன பண்ண? என்ன பண்ண? அந்த பிளேட்ல வச்சிருந்த சிக்கன் 65 பிளேட்டோட முழுங்கின வந்தானடா நீ. அது நீ திருடி திங்க போற மாதிரி பார்த்தா? அதான் சொல்றேன். பொண்டாட்டி ரொமான்டிக்கா பாக்குறாளா இல்ல திருடி திங்கிற மாதிரி பாக்குறாளான்ற வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க தெரியாத மூளை கிட்ட மூதை விடா நீ. சரி அதெல்லாம் கூட விடு. நீ எப்பயாவது புருஷன் மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கியா? அதுக்கு தான் நானும் ட்ரை பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்திக்க முடியும். நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண சில விஷயங்கள் பண்ணுவேன், நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ண சில விஷயங்கள் பண்ணுவ. அப்பதான் நமக்குள்ள ஒரு லவ் ஒரு மாதிரி செட் ஆகும். அப்படியா? அப்படிதான் சுவாதி. சரி ஓகே, இப்போ நான் உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. பாக்குறேன். என்ன கர்மத்தை பண்ண போறாளோ. சுவாதி, ஐயோ ஆம்பளை கெட்டப்ல கூட சுமாரா இருந்தடி, பொம்பளை கெட்டப்ல சுத்தம். பட் இந்த மாறு வேஷம் மரண காமெடியா இருக்கு சுவாதி. இவ்வளவு டைட்டா இருக்கு. ஏண்டி, சட்டப்படி எல்லா வைஃபுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை பார்த்தாலே கோவம் வரும். ஆனா நீ என்னடானா இன்னொரு பொண்ணை பார்த்து மார்க் கேக்குற. நீ என் வைஃப்ன்றதே மறந்துட்டு இன்னும் ஃப்ரெண்டா தான் தெரிஞ்சிட்டு இருக்க. தெரியாது உனக்கு? டேய் இன்னைக்கு தான்டா நான் வைஃப், ஆனா நேத்து ஃப்ரெண்டு தானே? இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம எக்ஸாம் எல்லாம் விட இதுல தான்டா அதிகமா மார்க் போட்டுருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சிரும்டா. ரியலி காட் கிஃப்டட் சைல்ட் ரீ. நான் தானே? இல்ல நானு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு. டேய் பொண்டாட்டி 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 ஒரு கதை ஞாபகம். இதெல்லாம் வேணாம், உப்புமா மனுஷன் தும்பானா. டேய் பையா, அந்த பொண்ணு டேய் அவன் எக்ஸ் காவியா தானே? அவளே தாண்டி. எனக்கு அப்பவே தெரியும்டா அவ இப்படிதான் பண்ணுவான்னு. She don't deserve you டா. உன்னை
என்ன அழ வச்சுட்டால மவளே, அவ செத்தாடா. அவளை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன். ரிவெஞ்ச் எல்லாம் ஒண்ணு வேணாம், அவ நல்லா இருந்தாலே போதும். ஆனா ஒண்ணு, ஒருவேளை நான் அவளை ஃபியூச்சர்ல பார்த்து அவளை விட நான் ஒரு சந்தோஷமான நிலைமையில இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுதான் நான் அவளுக்கு கொடுக்குற பெரிய ரிவெஞ்ச். சரிடா, அழாத. மூக்குத்தோட. டேய், என்னடா சொன்ன? என் எக்ஸ் ஏதான்னு சொன்னேன்டி. டேய், அது இல்லடா. 5 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னியே. அதெல்லாமா சொன்ன. சோ அதனால நம்ம இப்ப அவளை ரிவெஞ்ச் எடுக்க போறோம். ஃபாலோ மீ. ரிவெஞ்சா? ஐயோ நில்றி. ஏய் ஹே காவ்யா. ஐயோ கூப்பிட்டாலே. ஹே ஸ்வாதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். குமரன், நீ எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லா இருந்தேன். நான் அவனுக்கு என்ன, சூப்பரா இருக்கான். நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கீங்களா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இப்ப புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணிருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இல்லடா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. நல்ல காம்போ. சக்கரை பொங்கலுக்கு வடகறி மாதிரி. போலாமா காவியா? ஆமா, இவங்க யாரு? ஷீ ஸ்வாதி அண்ட் ஹீஸ் குமரன், என்னோட காலேஜ் மேட்ஸ். வணக்கம். ஹாய் ப்ரோ. ஹாய். ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட் ஜேவி. காவ்யா, எனக்கு கை கொடுத்த குமரனுக்கு கொடுத்தியா? குடு காவ்யா, தப்பில்ல. குடுங்க. இல்ல, விட்டுருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குடுங்க. நல்லா தான் இருந்தது. ஆமா காவ்யா, நீ ஏன் இன்னும் குமரனை வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணி வச்சிருக்க? அன்பிளாக் பண்ணு காவ்யா. நீ ஏன் இவரை பிளாக் பண்ணி வச்சிருக்க? அது காலேஜ் டைம்ல ஒரு சின்ன சண்டை. லவ்வர்ஸ்குள்ள சண்டை வருதுலாம் சகஜம் தானே ப்ரோ. என்ன காவ்யா? 10 வச்சுட்டே பரட்ட இந்த சக்காலத்தை வர முறைக்கிறானே. என்னது லவ்வர்ஸா? ஐயோ. ஆமா ப்ரோ, காவ்யா சொல்லலையா? பட் என் புருஷன் அப்படி இல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடும். வெரி ட்ரூ டு மீ. ஏய் என்னடி பண்ற? போய் மூட்ரி. ப்ரோ, நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இப்ப காவ்யா உங்களை மேரேஜ் பண்ணிட்டா திரும்ப குமரன் கிட்ட எல்லாம் வரமாட்டா. என்ன காவ்யா, வரமாட்டல்ல? என்னடி பண்ற? உன்னை விடலாம் ஒன்னும் பண்ணலடி. ஓகே காவ்யா, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். பாய். ஓகேவா? பை. பாமா பாய் சொல்லும்போது ஒரு ஹக் பண்ணணும்னு தெரியாது? ஹக் பண்ணுடா. எது? டேய், ஹக் பண்ணுடா. சகல மனுஷன் சகல. அச்சோ, நான் காவ்யாவை சொல்லலடா, ப்ரோவை சொன்னேன். ப்ரோ, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் புருஷன் நல்லவன் தான். உங்க பொண்டாட்டி எப்படின்னு எனக்கு தெரியல, அது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. வாடா போலாம், வா போலாம். மாதிரி பேசுனீ. பாய் காவ்யா, பாய் ப்ரோ. லைஃப் தொலைச்சிட்டே சகல. பொருள்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், வீட்டுக்கு வா. நல்லா மாட்டனா, வாடா போலாம். நில்றி. ஏன்டி இப்படி பண்ணா? டேய், நீ தானடா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்ன. ஐயோ, ஃபியூச்சர்ல நான் அவளோட நல்லா இருந்தா போதும், அதுவே பெரிய ரிவெஞ்ச்னு சொன்னேன்டி. நீ என்னன்னா இப்படி பண்ணி தொலைச்சிருக்க? இங்க பாரு, உன்ன மாதிரி சாஃப்டாலாம் எனக்கு ரிவெஞ்ச் எடுக்க தெரியாது. அடிச்சா ரத்தம், முறைச்சா பித்தம். அதே மாதிரி நான் விசாரிச்ச வரைக்கும் அவ ஹஸ்பண்ட் ஒரு சந்தேக பேர் வழி. இந்நேரத்துக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ண லாயர் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏண்டி அதுக்குன்னு ஹக்லாம் பண்ண வைப்பியா? இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு பெரிய ரிவெஞ்ச் எது தெரியுமா? அவ விட்டுட்டு போன பையன் அவளை விட சந்தோஷமா இருக்கான்னு தெரியறதுதான். அதுவும் அவளை விட உனக்கு ஒரு பெட்டர் லைஃப் பார்ட்னர் கிடைச்சான்னு தெரியும் போது இதை விட பெரிய ரிவெஞ்ச் வேற என்னடா வேணும்? ஆனா ஒரு வைஃபா உனக்கு ஒரு மாதிரி இல்ல? வைஃபா ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் இன்னைக்கு தானே நான் வைஃப். அதுக்கு முன்னாடி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த காவ்யா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அழ வச்சால, சோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஆற்றும் உதவி இது. அன்னைக்கு நான் ஏதோ கோவத்துல தான் சொன்னேன், காவியை விட நான் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னால நான் ஒரு ஹாப்பி பர்சனா தான் இருக்கேன். காவியா விட இல்ல, இந்த உலகத்துல எல்லாரை விட. பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற தப்புன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் ஒரு லக்குன்னு இன்னைக்கு தான் புரியுது. தேங்க்யூ. என்னடா ஒரு மாதிரி ரொமான்டிக்காலாம் பேசுற? ஓ, ஆக்வர்டா இருக்குடா, வேணாம். யூ, பேசுறதுக்கே உனக்கு ஆக்வர்டா இருக்குன்னு சொல்றியே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போற? உன்னை கிஸ் அடிக்க போறேனே. டேய் வேணாண்டா, அற வாங்க போறேன். கிட்ட வராத சொன்னா கேளு. வேணாம்.